இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு, கிங் லுக்ஸ் டைலர் நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துருக்காங்க ஒரு டைலரிங் கடை வச்சுருக்கவங்க, ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் இது ஒரு சிறப்பான விஷயம். இதை நான் பின்னாடி காட்டுவேன், எப்படி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி நாங்கள் அட்டையில் போட்டுட்ருக்கோம், என்ன மாதிரி இந்த விஷயங்கள் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணாலும் இந்த தடவை கொடுக்குறது தீபாவளிக்காக இவ்வளவு ஆஃபர் நம்ம கொடுத்து சிறப்பான முறையில் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த அட்டையை கொடுக்குறேன். இந்த அட்டையில் நீங்கள் போட்டு வெட்டினீங்கன்னா எந்த வகையான தப்பும் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஒரு வீடியோவும் அதில் கொடுக்குறோம், எப்படி போட்டு வெட்டுறதுங்கிறதுக்கு வீடியோவும் கொடுக்குறோம். அதனால் அது உங்களுக்கு ஜாக்கெட் வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், தப்பே வராது. தப்பே வராமல் ஜாக்கெட்டை வெட்டி நீங்கள் ஈஸியாக வெட்டி கஸ்டமருக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு ஜாக்கெட்டை இந்த பேட்டர்ன் மூலிமா வெட்டி பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ஃபுல்லாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. இது நம்ம இப்போ தீபாவளி வர்றதுனால அடுத்த மாதம் தீபாவளி வர்றதுனால எல்லாரும் இந்த பேட்டர்னை ரொம்ப பேர் வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அதில் நோட்ஸ் கொடுக்குறேன், பேட்டர்னை எப்படி நகர்த்தக்கூடிய நோட்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 கழுத்து மாடலும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணை 36 பக்கம் உள்ள அட்டவணை, அதில் ஜாக்கெட்டை கழுத்து, கை, ஃப்ரண்ட்டு, பேக்கு, டாட்டு, ஃப்ரண்ட் டாட் எப்படி வைக்கிறது எல்லாமே அதில் 36 பக்கம் உள்ள அட்டவணையில் அந்த அட்டவணையும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதெல்லாம் தனியாக வாங்கினா ஒரு பைசா ஆகும். இதில் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதனால் ஜாக்கெட் அட்டவணை ஒரு உங்களுடைய தையல் கலையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பொக்கிஷன்னு சொல்லுவேன், பெரிய பொக்கிஷம் இது. இந்த பொக்கிஷத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றியாளராக தான் ஆக முடியும். ஒரு ஜாக்கெட்டை இதில் வெட்டி பார்க்கறதுக்கும் நீங்களாக வெட்டுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பேட்டர்ன் தான் இன்னொன்று நன்மை கிடைக்குன்னாக்கா, இப்போ ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் ஜாக்கெட் துணி கொண்டு வராங்க. அதை இந்த பேட்டர்ன் மூலிமா சிக்கனமாக வெட்டிட்டு நீங்கள் எவ்வளவு துணி கம்மியாக கொண்டு வந்தாலும் வெட்டிடலாம். அதுக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு உதவியை செய்யும். அது மாதிரி ஜாக்கெட்டில் இப்போ 1 மீட்டருக்கு 1 மீட்டர் லைனிங் துணி வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா 80 பாயிண்ட்ல இதில் வெட்டிடலாம். 20 பாயிண்ட் நம்மளுக்கு காசு மிச்சப்படும். அந்த பணமும் உங்களுக்கு ரொம்ப மிச்சப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கும் டிராயிங்கோட நான் கிராஸ் கட்டிங்கில் எப்படி போடணும், நேர் கட்டிங்கில் எப்படி போடணும், வரைபடங்கள் எப்படி போடணும், அதெல்லாம் நான் இப்போ காமிப்பேன். இதெல்லாம் காமிக்க போகிறேன், எப்படிலாம் உங்களுக்கு மிச்சப்படுத்து, இந்த அட்டை எந்த அளவுக்கு உங்களுக்கு மிச்சப்படுத்துங்கிறத நான் இதில் சொல்லி தரப்போகிறேன். அதனால் எல்லாரும் இந்த ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாக்கெட் பேட்டர்ன் இப்போ விலை கம்மியில் அட்டவணையும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அட்டவணையும் ஃப்ரீயாக கொடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதில் 3/4 கை எல்போ கையும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 10 கழுத்து மாடல் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 29லேருந்து 49 வரைக்கும் 21 பேட்டர்ன் வேறு இருக்கும். 2 சைடும் சைனிங் இருக்கும். எல்லாமே இருக்கக்கூடிய பேட்டர்ன் இப்போ நான் காமிக்க போகிறேன். காமிக்கிறத எல்லாரும் பார்த்து இதை புக்கிங் பண்ணுங்கள். புக்கிங் பண்ணி நீங்கள் சிறப்பான இடத்துக்கு போகிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். டைலரிங்கில் இவ்வளவு கம்மியாக நீங்கள் யூடியூப்பில் போய் எங்கே வேணாலும் பாருங்கள், இவ்வளவு விலை கம்மியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லாரும் இதை வாங்கி பயன்பெறுங்கள். இப்போ நான் அந்த ஜாக்கெட்டோட பேட்டர்னை பற்றி நான் காமிக்க போகிறேன். எல்லாரும் இதை வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். பேசி இப்போ ஒவ்வொன்றா காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 கழுத்து மாடல் இதில் வச்சுருக்கேன். 10 வகையான கழுத்து மாடல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். 10 வகையான ஜாக்கெட்டுக்கு பின்பக்கம் நீங்கள் கழுத்து 10 வகையாக எப்படி வரைகிறதுங்கிறதுக்கு வரைஞ்சி கழுத்து மாடல் எப்படி நீங்கள் வெட்டுறதுக்குள்ள இது கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 கை எல்போ கை. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது 3/4 கை, இது எல்போ கை. 2 கை ஃப்ரீயாக கொடுக்குறோம். 2 பக்கம் சைனிங் இருக்கும். இந்த பக்கம் சைனிங், இந்த பக்கம் சைனிங் இருக்கும். இப்போ ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 29 டு 29லேருந்து 29 இதுக்கு கழுத்தில் வெட்டக்கூடிய ஸ்கேலு, அதுக்கப்புறம் ஊக்கு எப்படி பட்டி எடுக்கக்கூடிய ஸ்கேலு, அதுக்கப்புறம் சைடில் மார்க் பண்ணி தைக்கக்கூடிய ஸ்கேலு, அப்புறம் முன்னாடி டாட்டுக்கு எல் ஸ்கேல் வேறு தர்றேன். அதுக்கப்புறம் 29 பட்டி, கை, ஃப்ரண்ட்டு, பேக்கு, இப்படி 4 இருக்கும். 4 ஒவ்வொன்றுலேயும் 4 பேட்டர்ன் இருக்கும். இது இப்போ 29. 2 பக்கம் சைனிங் பாருங்கள், இப்படியும் சைனிங் இருக்கும், இப்படியும் சைனிங் இருக்கும். 29 இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்த்தீங்கன்னா 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, இப்படி 49 வரைக்கும் பேட்டர்ன்கள் வரிசையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும்.
வெயிட்டாக வந்து 2.5 கிலோ இருக்கும். 2.5 கிலோ இருக்கக்கூடிய பேட்டர்ன் இது. இது வந்து வாங்கி வச்சு நீங்கள் வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். 49ஆம் நம்பருடைய பேட்டர்னை காட்டுறேன் பாருங்கள். 49ஆம் நம்பர் பேட்டர்ன் இது. இது 49ஆம் நம்பருடைய பட்டி. 49ஓட பட்டி. இது கை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இது 49ஆம் நம்பர். 29லேருந்து 49 வரைக்கும் இது மாதிரி 4 பேட்டர்ன்கள் இருக்கும். எல்லோரும் இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கி வச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும். இது வந்து இது வந்து பேட்டர்ன். அதுக்கப்புறம் அட்டவணை இது வந்து நாங்களுக்கு வந்து இது மேலே வந்து கவர் போட்டு இப்போ பேட்டர்ன் நகர்த்தக்கூடிய பேட்டர்னில் எப்படிலாம் நீங்கள் நகர்த்தி வெட்டணுங்கிறதுக்குள்ள அட்டவணை. இது யாரும் கொடுக்காத அட்டவணை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் அந்த பேட்டர்னோட அளவு என்ன, அளவுங்கிறத எல்லா அளவுகளையும் நான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு பேட்டர்னுக்குள்ள அளவு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எல்லா அளவுகளும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டர்னை நகர்த்தக்கூடிய ஃப்ரண்ட்டு பேக்கை எப்படி இந்த முண்டா எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு வரைபடம். அப்புறம் பேக்கை வந்து எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் அப்படின்னு பேட்டர்ன் எப்படி நகர்த்தணும், பேக்கை வந்து நகர்த்தி எப்படிலாம் மார்க் பண்ணிக்கணும், அப்புறம் ஃப்ரண்ட்டை எப்படி நகர்த்தி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டிராயிங்கோடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து 8 படம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையை எப்படி நகர்த்தி நீங்கள் வந்து பேட்டர்ன் எப்படி நகர்த்தி பண்ணணுங்கிறதுக்கு 6 படம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பட்டியை வந்து நீங்கள் எப்படி யாருக்கு என்ன மாதிரி பட்டிகள் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்டியும் சரி பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு 4 டிராயிங் கொடுத்துருக்கேன். இவ்வளவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்போ கை 3/4 கை எல்லா கையும் எப்படி நீங்கள் போடணுங்கிறதுக்கு இந்த அட்டையை வச்சு எப்படிலாம் போடணுங்கிறதுக்கு இந்த வரைபடம் கொடுக்கும். இது பேட்டர்ன் நகர்த்தக்கூடிய அட்டவணை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 3/4 கை, இங்கே பாருங்க, ஸ்மால் கை, எல்போ கை, 3/4 கை, ஃபுல் ஹேண்ட் கை எப்படி கஸ்டமருக்கு வாடிக்கையாளருக்கு 29 இன்ச்சு பாடி 30-31 இன்ச்சு பாடிக்கு அட்டவணை கொடுத்துருக்கேன். இந்த அட்டவணையில் கஸ்டமருக்கு எவ்வளோ துணி சொல்லலாங்கிறதுக்கு 50 இன்ச்சு பாடி வரைக்கும் நான் ஒரு அட்டவணை கொடுத்துருக்கேன். இந்த அட்டவணை வச்சு கஸ்டமருக்கு 1.5 மீட்டர் எடுக்கலாமா, 80 பாயிண்ட் எடுக்கலாமா, 60 பாயிண்ட் எடுக்கலாமா, 1.5 மீட்டர் எடுக்கலாமாங்கிறதுக்கு இந்த அட்டவணையும் நீங்கள் இதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 36 பக்கம் உள்ள அட்டவணை. 36 பக்கம் உள்ள அட்டவணை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியிட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இதுக்கப்புறம் பட்டி கை, அதுக்கப்புறம் எப்படி அளவெடுக்கும் முறை. அளவெடுக்குங்கிறது பெரிய விஷயம். அளவெடுக்கிறது எப்படி ஜாக்கெட்டுக்கு நம்ம எங்கெங்கே அளவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உயரம் எடுக்கணும், மார்பு சுற்றளவு எடுக்கணும், எல்லாமே இதில் கொடுத்துருப்பேன். 11 அளவு எடுக்கிறது எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு வரைபடத்தோடு கொடுத்துருக்கோம். அதை வந்து எப்படிலாம் அளவு எடுக்கணும், அளவு எடுக்கிறது எப்படி எடுக்கிறது தமிழாக்கத்தில் நான் கொடுத்துருப்பேன். தமிழாக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோம். எப்படிலாம் அளவு எடுத்தால் நீங்கள் சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு இந்த அட்டவணையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். 36 உள்ள பக்கம் உள்ள அட்டவணை. ஜாக்கெட்டில் எல்லா மரமும் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இந்த அட்டவணை வந்து யூடியூப்பில் முதல்ல வெளியிட்டேன். அந்த அட்டவணையும் ஃப்ரண்ட் கழுத்து எப்படி வைக்கணும், பேக் கழுத்து எப்படி வைக்கணும், முண்டா இறக்க எப்படி வைக்கணும், கையை ஆம்கோலை எப்படி வைக்கணும், ஃப்ரண்ட் டாட்டி ஆர்ஆருக்கு எப்படி வைக்கணுங்கிறதுக்கு இந்த அட்டவணையும் இதில் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங் எப்படி துணியில் போட்டு சிக்கனமாக வெட்டணுங்கிறதுக்கு இது வந்து முன்பக்கம் வந்து நேர் கட்டிங் வந்து எப்படி வெட்டுறது, நேர் கட்டிங்கில் எப்படி பேக் எப்படி வைக்கணும், ஃப்ரண்ட் எப்படி வைக்கணும், கையை எப்படி வைக்கணுங்க சிக்கனமாக நீங்கள் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டணும் சிக்கனமான முறையில் 80 பாயிண்டில் 60 பாயிண்டில் எப்படி ஜாக்கெட் வெட்டணுங்கிறதுக்கு 28 இன்ச்சு 34 இன்ச்சு வரைக்கும் இந்த படத்தை பார்த்துக்கணும். 35லேருந்து 40 வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்த்து வெட்டிடலாம். ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த பாடிக்கு எப்படிலாம் வரைபடம் வரைஞ்சி நீங்கள் வெட்டிக்கலாங்கிறத கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்போ கை வந்து எப்படி சிக்கனமாக இந்த பாடியிலேருந்து இந்த பாடிக்கு, இந்த பாடியிலேருந்து இந்த பாடிக்கு இந்த வரைபடத்தை பார்த்தே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேக்கு போட்டு ஈஸியாக வெட்டிடலாம். அதுக்கப்புறம் 3/4 கை வந்தால் எப்படி ஒட்டு போடாமல் வெட்டணுங்கிறதுக்கு நான் எல்லா வரைபடமும் இதில் கொடுத்துருக்கோம். இந்த அட்டவணையும் இதில் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரே மார்பகம், ஒரே பாடி, மார்பகம் எப்படி மாறி வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பாடி ஃப்ரண்ட் டாட் 9 வரும், ஒருத்தவங்களுக்கு 10 வரும், ஒருத்தவங்களுக்கு 10 வரும், ஒருத்தவங்களுக்கு 11 வரும். இப்படி வந்துச்சுன்னா எப்படி பட்டியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணணுங்கிறதுக்கு இந்த வரைபடமும் இதில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டாட்டு யாருக்கு 1 வைக்கணும், யாருக்கு 1.5 வைக்கணும், யாருக்கு 2 வைக்கணுங்கிறதுக்கு இந்த வரைபடமும் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து சிறப்பான முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டில் வந்து இந்த இடத்துல எவ்வளோ தூரம் நகர்த்தி வைக்கிறது, யாருக்கு 26 இன்ச்சு பாடியிலேருந்து 49 இன்ச்சு பாடி வரைக்கும் ஃப்ரண்ட் எப்படி நகர்த்தி வைக்கணும். அதுக்கப்புறம் டாட்டோட உயரம் யாருக்கு எப்படி 3 இன்ச்சு வைக்கிறதா 2 இன்ச்சு வைக்கிறதாங்கிறதுக்கு இந்த அட்டவணை இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
பேக்கில் டாட் யாராருக்கு எத்தனை இன்ச்சு 11 இன்ச்சு ஜாயிட்னா எவ்வளோ வைக்கணும், 12 இன்ச்சு ஜாயிட்னா எவ்வளோ வைக்கணும், 13 இன்ச்சு ஜாயிட்னா எவ்வளோ வைக்கணும், 16 இன்ச்சு ஜாயிட் வரைக்கும் எவ்வளோ வைக்கணுங்கிறதுக்கு 17 இன்ச்சு ஜாயிட்டுக்கு மேலே உயரம் வராது. அது வரைக்கும் எவ்வளோ டாட் உயரம் வைக்கணும், எவ்வளோ கேப் வைக்கணுங்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். இதுதான் இது வந்து மொத்தத்துக்கு 36 பக்கம். இப்போ 20 பக்கம் காமிச்சேன். 20க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து, ஸ்மால் கழுத்து எப்படி வெட்டணும், டீப் கழுத்து எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே கழுத்து மாடல் பேக்கில் எப்படி கழுத்து வெட்டுறங்கிறது நான் ஒரு வரைபடம் கொடுத்துருப்பேன். அது மாதிரி ஃப்ரண்டில் எப்படி வந்து பானா கழுத்து எல்லாமே எப்படி வெட்டணுங்கிறதுக்கு இந்த வரைபடமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட் பேக்கை எப்படி வச்சு டீப் நெக் வந்தால் எப்படி மாற்றி வெட்டணுங்கிறதுக்கு இதில் கொடுத்துருப்பேன் எல்லாமே. அதே மாதிரி ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு கேட்குறவங்க, 1.5 இன்ச்சு கேட்குறவங்க, 1 இன்ச்சு கேட்குறவங்க, 3 இன்ச்சு கேட்குறவங்களுக்குலாம் எப்படி வந்து இந்த ஷோல்டரோட அகலத்தை வைக்கணும், முண்டாவை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு இதில் வரைபடம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் முண்டா வந்து திரும்பும்போது இங்கே யாருக்கு 1 இன்ச்சு வைக்கணும், 3/4 வைக்கணும், இங்கே அரை வைக்கணுங்கிறதுக்கு எந்தெந்த கழுத்து வந்தால் இந்த இடத்துல எப்படி வைக்கணுங்க, ஃப்ரண்ட் பேக்கை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு வரைபடம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முண்டா இறக்கத்தை எப்படி நீங்கள் வைக்கணும், முண்டா இறக்கத்தை யாராருக்கு எவ்வளோ இறக்கணும், 4.5 இறக்குறது எப்படி, 5 இன்ச்சு இறக்குறது எப்படி, 5.25 இறக்குறது, எத்தனை இன்ச்சு பாடிக்கு என்ன இறக்கணுங்கிறதுக்கு இந்த வரைபடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆம்கோல் கை வந்து இங்கே எவ்வளோ வைக்கணும், இந்த ரவுண்டு எவ்வளோ வைக்கணுங்கிறதுக்கு எல்லாமே 49 வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டாட்டு யாராருக்கு கல்யாணம் ஆனவங்க எப்படி வைக்கணும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அதே மாதிரி குழந்தை பிறக்கும்போது எப்படி அவங்களுடைய டாட்டு கீழே இறங்கும் அப்படிங்கிறதுக்கு யாராருக்கு 4 நிலையில் டாட் இருக்குங்கிறதுக்கு இந்த வரைபடமும் இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் எப்படி வந்து யாராருக்கு எப்படி கிராஸ் அடிக்கணும், இந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல் மார்பகம் 2வது மார்பகத்தை கண்டுபிடித்து வைப்பது எப்படிங்கிறதுக்கு இந்த அட்டவணை கரெக்டாக இருக்கும். அப்படியே வச்சுக்கணும். அது மாதிரி பட்டி வந்து இந்த மாதிரி பட்டி யாருக்கு வச்சுக்கணும், இந்த மாதிரி பட்டி யாருக்கு வச்சுக்கணும், இந்த மாதிரி பட்டி வச்சுக்கணும், ஃப்ரண்ட்டை எப்படி கம்மி பண்ணி பேக்கில் எப்படி தூக்கணும் அப்படிங்கிற வந்து எல்லாருக்கும் எந்தெந்த பட்டியை யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு எல்லாமே இதில் எழுதி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி வச்சுக்கணும், ஃப்ரண்ட்டை வந்து எப்படி ஃப்ரண்ட்டுங்கிறது பேக் வந்து ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ கழுத்து நகர்த்தணும், ஃப்ரண்ட்டு கழுத்து எவ்வளோ நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு 29லேருந்து 50 வரைக்கும் ஃப்ரண்ட்டு கழுத்து பேக் கழுத்து டிராயிங் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் கை வந்து 28லேருந்து 32 வரைக்கும் இந்த மாதிரி கை வெட்டணும். அதுக்கப்புறம் வந்து 34லேருந்து 38 வரைக்கும் இந்த மாதிரி கை வெட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 40லேருந்து 44 வரைக்கும் இந்த மாதிரி கை வெட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 46லேருந்து 50 வரைக்கும் இப்படி கை வெட்டணும். அப்படிங்கிற மாதிரி எல்லா வரைபடமும் யாராருக்கு எப்படிலாம் கை இறக்கி வெட்டணுங்கிறது எல்லாமே. அது மாதிரி 3/4 கை, எல்போ கை எல்லாமே நீங்கள் எப்படி வெட்டலாங்கிறதுக்கு இந்த அட்டவணையும் இப்போ வாங்குகிற எல்லாருக்கும் சிறப்பு தள்ளுபடியில் பேட்டர்னோட தர்றேன். இந்த அட்டவணை, ஜாக்கெட் அளவெடுக்கும் அட்டவணை, பேட்டர்ன் நகர்த்தக்கூடிய அட்டவணை எல்லாமே போட்டு இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பக்காவாக அனுப்புகிறோம். இது இந்த பேக்கேஜ் இது ஒரு பேக்கேஜு. அப்புறம் 29லேருந்து 49 வரைக்கும் இந்த பேக்கேஜு, 10 கழுத்து மாடல், 3/4 கை, எல்போ கை எல்லாமே வச்சு ஒரு செட்டு. இந்த செட்டு வந்து சிறப்பு தள்ளுபடியில் இப்போ தீபாவளிக்காக பெரிய ஆஃபர் கொடுக்குறேன். ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு சிறப்பான தள்ளுபடியில் கொடுக்க போகிறேன். ஜாக்கெட் பேட்டர்ன் வேணுங்கிறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து புக் பண்ணிங்கன்னா சிறந்த முறையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் வாங்கி வெட்டி பாருங்கள். இந்த அளவுக்கு சிறப்பு தள்ளுபடியில் யாராலையும் கொடுக்க முடியாது. நான் வந்து தையல் கலையில் ஆண்டவன் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கிறதுனால நான் எப்படியாவது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக இதை வந்து குறைந்த விலையில் கொடுக்குறேன். எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்கள். நான் வந்து நிச்சயமாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கும். நீங்கள் வாங்கி இதில் ஒரு ஜாக்கெட்டை மட்டும் வெட்டி பாருங்கள். இது இல்லாமல் என்னன்னாக்கா இதை வந்து ரெடிமேட் தயார் பண்ணுறவங்களுக்கு அப்படியே வெட்டினீங்கன்னா ரெடிமேடு. இப்போ வந்து வாடிக்கையாளருக்கு வெட்டும் போது என்ன நடக்குனாக்கா இந்த பேட்டர்னை போட்டு இடுப்பை பார்க்கணும், உயரத்தை பார்க்கணும், கழுத்தை பார்க்கணும், ஆம்கோலை பார்க்கணும். 4 இடம் மட்டும் மாறும். ஏன்னா 4 பெண்கள் பிறந்திருக்காங்க. அந்த 4 பெண்களை கண்டுபிடித்து ஏன்னா அந்த பேட்டர்னை போட ஒருத்தவங்களுக்கு கழுத்து கம்மியாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கழுத்து பெருசாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இடுப்பு பெருசாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இடுப்பு சின்னதாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஷோல்டர் சின்னதாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஷோல்டர் பெருசாக இருக்கும், ஆம்கோல் ஒருத்தவங்களுக்கு சின்னதாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பெருசாக இருக்கும். இந்த 4 நிலையை கண்டுபிடித்து லைட்டாக மார்க்கை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் சிறப்பான முறையில் வெட்டி இந்த ஜாக்கெட்டு பேட்டர்ன்களை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து பெரிய உறுதுணையாக இருக்கும். அது கடை வச்சுக்கிறவங்களுக்கு இது கடையில் நீங்கள் மாட்டி விட்டாலே ஒரு அந்தஸ்து இருக்கும். கடையில் மாட்டி விட்டாலே இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இதை ஒரு ஆங்கரில் மாட்டி வரிசையாக ஒரு பேட்டர்ன் பூரா உங்கள் கடையில் தொங்கப்பட்டு பாருங்கள். வர்ற கஸ்டமர் இது என்னன்னு கேட்டு
இதுக்குள்ள மரியாதையே வேறமாக மாறும். அதனால் கஸ்டமர் வந்து உங்களுக்கு அதிகமாக வரணும், அதிகமாக உங்கள் கடை வந்து பெரிய முன்னேற்றத்துக்கு போகணுன்னா இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டுக்கு மாறிடுங்க. மாறி நீங்கள் வெட்டி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய பொருளாதாரம் மாறும், உங்கள் விஷயங்கள் எல்லாமே மாறும். ஆள்கிட்டே வராமல் இருக்கும், கஸ்டமருக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அந்த ஜாக்கெட் போட்டால் அவங்களுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். அதனால் எல்லாரும் இந்த ஜாக்கெட் பேட்டர்னை வாங்கி மகிழுங்கள். குறைந்த விலையில் கொடுக்குற இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ஜாக்கெட் பேட்டர்னும் சுடிதார் பேட்டர்னும் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டும் வாங்கினீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய சிறப்பு தள்ளுபடியில் கொடுக்கப்படும். வாங்கி மகிழுங்கள், வாங்கி மகிழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக இதை போட்டு ஒரு சுடிதாரோ ஒரு ஜாக்கெட்டோ வெட்டி பாருங்கள். நிச்சயமாக அப்புறமேல தான் இதை பற்றி நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்து ஆகா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய எதுவுமே வந்து உண்மை தான் ஜாஸ்தி இருக்கும், உண்மையாக இருக்கும். அது என்னைக்கு இருந்தாலும் உங்களை வந்து பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். இந்த தையல் கலையில் பெரிய வெற்றியை தான் கொடுக்கும். அதனால் எல்லாரும் இதை வாங்கி வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும், இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும், பெண்மணிகளும், கடையை வைத்திருக்கக்கூடியவங்களும், வீட்டில் தைக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளும் இதை வாங்கி பயன்பெறுங்கள்னு சொல்லி வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.